Hey guys, we are back. பேச போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா structural geology and today's topic of discussion வந்து introduction to structural geology. ஸோ யோசிச்சிருப்பீங்க இத்தனை நிறையா வீடியோஸ் ஆல்ரெடி ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி போட்டாச்சு. இஸ் திஸ் அ ரைட் டைம் டு இன்ட்ரடியூஸ் ரைட்? ஸோ ஆக்சுவலி நான் 2020 யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பித்தேன். அண்ட் மை வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஃபோல்ட் ஐ திங்க். ஓகேவா? ஸோ எப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஃபோல்ட் ஆரம்பிச்சோன்னா அதுக்கு அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃபோல்ட் தென் ஃபால்ட் அண்ட் அதர் ஹெட்டிங்ஸ் நிறையா பேசிட்டேன். பட் ஆக்சுவலாக இந்த இன்ட்ரடக்ஷன் அதுவும் ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜியில் ஜென்ரலைஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ நான் நினைக்கிறேன் திஸ் குட் பி த பெஸ்ட் டைம் டு இன்ட்ரடியூஸ் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஸ்டீவ் ஜாப்ஸில் கேட்டேன். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, யூ கேன் கனெக்ட் த டாட்ஸ் பை லுக்கிங் இட் பேக்வேர்ட்ஸ். நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, ஆல்ரெடி போட்ட யூடியூப் வீடியோஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி எல்லாம் ஒரு குரூப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற முயற்சியாக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். வெல்கம் டு மை சேனல் சக்ஸஸ் குரு or myself பஞ்சநாதம் and let's get into the heading. ஸோ எப்போவுமே ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்து உள்ள போவோம் இல்லையா? ஜியோமார்ஃபாலஜி பார்த்துருக்கோம், எக்கனாமிக் ஜியாலஜி பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜியில் வெரி ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹியூமன் கைண்ட். ஸோ லெட் us see what is the very first record. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு இமேஜ் இருக்குது. தட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்கெச் அபவுட் த ஸ்ட்ரக்சர். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஸ்கெட்சை வந்து ஆர்டிஸ்ட் இருக்கார். அண்ட் ஆஸ் யூ நோ he is Leonardo da Vinci. அண்ட் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இட்டாலியில் உள்ள ஃபோல்டட் மவுண்டன்ஸாக வரைஞ்சிருக்காரு. அண்ட் வரைஞ்ச வருஷம் பார்த்தீங்கன்னா 1500. ஸோ இதான் மனுஷ வரலாறுலேயே முதல்ல எழுதப்பட்ட ஸ்ட்ரக்சரோட ஹிஸ்ட்ரி. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இப்போ தான் ஃபோல்டு மவுண்டனாக வரைஞ்சிருக்காரு, முதல்ல ரெக்கார்டில் இருக்குது. ஓகேவா? அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபார்மேஷனை பற்றி முதல்ல வரையறை பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் நிக்கோலஸ் டெனோ. எப்படி பண்ணாருன்னா உங்களுக்கு தெரியும், லா ஆஃப் ஒரிஜினல் ஹரிசாண்டலிட்டின்னு பேசியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு செடிமெண்ட்ரி ராக் அல்லது செடிமெண்ட்ஸ் பொதுவாக உருவாகும் போது ஹரிசாண்டலாவோ அல்லது கிட்டத்தட்ட ஹரிசாண்டலாவோ தான் உருவாகும். ஸோ என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இஃப் நீங்கள் ஏதாவது ஒரு செடிமெண்ட்ரி ராக்கை பார்க்குறீங்க அண்ட் அந்த ராக் தோராயமாக ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த ராக் வந்து டிஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுன்னு பேசியிருக்காரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் அபவுட் த டிஃபார்மேஷன் ஆஃப் த ராக்ஸ். ஸோ இதுதான் நிக்கோலஸ் டெனோ சொல்கிறது. ஸோ இதில் என்ன புரியுது அப்படின்னா, 1700களில் ராக்கோட டிஃபார்மேஷன் பற்றி ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கு அப்படின்னு புரியுது, ரைட்டா? தென் we have scope in 1825. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொதுவாக ஃபோல்டட் மவுண்டெயின் உருவாகிறதுக்கு வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் தான் காரணம். அதாவது செங்குத்தான ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிறதுனால தான் ஃபோல்டட் மவுண்டெயின் உருவாகுது அப்படின்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேக்மேட்டிக் இன்ட்ரூஷன் நடக்குது அல்லது மேக்மேட்டிக் எக்ஸ்ட்ரூஷன் நடக்குதுன்னு வச்சுப்போம். இது நடக்கும்போது என்ன ஆகுனா, கீழேருந்து ஹாட் மேக்மா மேல் நோக்கி நகரும். அது மட்டும் நகராது, சுற்றி இருக்க ராக்ஸே மேலே அப்படியே எழுப்பும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்மா மேல் எழும்பி வரும்போது அது கூட இருக்கக்கூடிய ராக்ஸ் பெண்ட் ஆன மாதிரி தெரியும். அண்ட் அப்படி தான் ஃபோல்டு மவுண்டெயின் உருவாகுது. அந்த ஃபோல்டு சின்க்ளைன் ஆன்டிக்ளைன்லாம் உருவாகிறதுக்கு இந்த சைட் போர்ஷன் தான் உருவாயிருக்கு அப்படிங்கிறது இவரோட கான்செப்ட். அண்ட் இது வந்து அந்த டயத்தில் ஒத்துக்கிட்டாங்களாரும், ஓரளவுக்கு ரிலையபிளாக இருந்துச்சு. ஏன்னா நிறையா ஃபோல்டட் மவுண்டெயினோட சென்டர் கோரில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் பேத்தோலித். இக்னியஸ் இன்ட்ரூஷன் படிச்சிருப்பீங்க, பேத்தோலித்னு. அந்த மாதிரியான இன்ட்ரூசிவ் பாடிஸ் நிறைய ஃபோல்டட் மவுண்டெயினில் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் அவர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரியான கான்செப்ட் கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? ஸோ இது வந்து 1825 வந்த கான்செப்ட். இது நிறைய பேர் அப்போ ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்போதைக்கு ரிலையபிளாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, வெர்டிக்கல் ஃபோர்ஸ் மட்டும் காரணமாக இருக்காது, சம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸும் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்னா, எப்படி உலகம் உருவாகும் போதும் ஹார்ட் பாலாக உருவாச்சு இல்லையா? அப்படி டஸ்ட் கிளவுட் ஹைபோதசிஸ்லாம் படிச்சிருப்பீங்க, பிளானடைசமல் ஹைபோதசிஸ் வச்சிருப்பீங்க. ஸோ எல்லா ஹைபோதசிஸும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உலகம் அப்படிங்கிற உருளை உருவாகும் போது ஹார்ட் பாலாக தான் உருவாச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூலாக ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அப்படி கூலாகும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, அதோட டாப் லேயரில் எப்படி பாலில் ஆடை உருவாகிற மாதிரி பூமியோட மேல் பரப்பில் க்ரஸ்ட் அப்படிங்கிற லேயர் உருவாயிருக்கு, விச் இஸ் ஹார்ட் பார்ட், ரைட்? ஸோ அந்த க்ரஸ்ட் லேயர் சூடாக இருந்து கூலாகி உருவானதுனால அதில் சில சுருக்கங்கள் உருவாகிருக்கும் இல்லையா? ஸோ அந்த சுருக்கங்கள் தான் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ். அப்படிதான் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் உருவாச்சு அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அண்ட் இதுவுமே அப்போதைக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் வந்தவர் தான் ஜேம்ஸ் ஹால். இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஜியோசின்க்ளைன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பலேச்சியன் மவுண்டெயினில் இவர் சர்வே பண்ணியிருக்காரு. பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா, அந்த மவுண்டெயினில் ஒரு செடிமெண்ட்ரி ராக் இருக்குன்னு வச்சுப்போம், சாண்ட்ஸ்டோன் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த சாண்ட்ஸ்டோனோட திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அதே சாண்ட்ஸ்டோன் கண்டினியூஸாக ட்ரேஸ் பண்ணிட்டு வந்து இவர் கான்டினென்ட்டுக்குள்ளே பார்த்தார் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா,
ஒரு பெரிய பேசின்ல செடிமெண்ட் டெபாசிட் ஆயிட்டு இருக்கு. ஆகும்போது அது சென்டர் போர்ஷன்ல வெயிட் தாங்காம கீழே இறங்கிக்கிட்டே போகுது. எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு கீழே போகுது. அது எப்போ ஒரு ஹாட் மேண்டல் டச் பண்ணுதோ அப்போ அதோட ப்ரெஷர் தாங்காம திரும்ப கீழே போன செடிமெண்ட்ஸ் மொத்தமும் மேல் நோக்கி எழும்பி வந்து ஃபோல்டட் மவுண்டன் உருவாயிடுச்சு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருந்தாரு. இந்த பேசினை தான் அவர் ஜியோசின்க்ளைன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சார். ஓகேவா? ஸோ இது ஒரு கான்செப்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபோல்ட். ஓகே, ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நிறையா பேசியிருக்கோம். அதை ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன். யூ கேன் செக் இன் மை வீடியோ யூடியூப் சேனல். ஐ வில் ட்ரை டு ஷேர் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் சில கான்செப்ட்ஸ். எப்படி இந்த ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி இது வரைக்கும் வளர்ந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜெனரலைஸ்ட் ஐடியா. இதுக்கப்புறம் டெக்டானிக்ஸ் வந்துருச்சு. தென் எல்லா கான்செப்ட்ஸும் டெக்டானிக்ஸில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த முன்னாடி பேசுனதெல்லாம் பெருசாக யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் there are some laws that actually governs the development and understanding of structure. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன லா ஆக்சுவலாக நம்ம ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரக்சர்ஸை படிக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்பலாம் இல்லை, ஒரு 5-6 லா தான் இருக்குது. வில் சி ஒன் ஆஃப்டர் த அதர். த வெரி ஃபர்ஸ்ட் பேசிக் லா ஃபார் ஸ்டடிங் ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மி டெரேனிசம். இது சொன்னவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் ஹட்டன். வருஷம் 1785. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் இஸ் த கீ டு த பாஸ்ட். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பூமியில் நேச்சுரலாக அதே விஷயம் இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கும் அண்ட் ஃபியூச்சர்லேயும் நடக்கும் அப்படிங்கிறது தான் அவரோட கான்செப்ட். தட் இஸ் கால்ட் பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மி டெரேனிசம். ஸோ அப்படி இருந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு ஒரு ராக்ல ஒரு ஃபோல்டு இருக்குங்கிறத படிக்கிறோம். அண்ட் அதுக்கு அடுத்து அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட கைனமெட்டிக்ஸ் என்ன, அது மாதிரி டீட்டெயில்ஸ் தான் படிக்கிறோம். ஸோ ஏன் படிக்கிறோம் அப்படின்னா அதை வச்சு ஒரு ஐடியா கிடைக்கும். பாஸ்ட்ல என்ன மாதிரியான ஃபோர்ஸஸ் இங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா வரும். அதோட நிப்பாட்டாம ஃபியூச்சர்ல எந்த இடங்கள்ல எந்த மாதிரி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா எப்படி ஃபோல்ட்ஸ் உருவாகும் அல்லது ஃபால்ஸ் உருவாகும், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் இந்த பிரின்சிபல் பொய்யா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கணும்னு அவசியமே இருக்காது இல்லையா? ஏன்னா அதோட அப்ளிகேஷன் பெருசாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்டானிக் கான்செப்ட்ஸ் அந்த வேறு ஐடியா சொல்கிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் லா. இதனால தான் நம்ம அந்த ஹெட்டிங்கை படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இதுக்கு அடுத்து வந்த லா வந்து ப்ரப்போஸ்ட் பை ஸ்டெனோ. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா லா ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு செடிமெண்ட்ரி சீக்வன்ஸில் எப்போவுமே ஓல்டர் ராக் கீழேயும் எங்கர் ராக் மேலேயும் தான் இருக்கும். அந்த ராக்ல எந்த ஒரு இன்வர்ஷன் நடக்காமல். அது என்ன இன்வர்ஷன் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா பொதுவாக ரீகமெண்ட் ஃபோல்ட் அது மாதிரி ஃபோல்ட்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு மொத்த லிம்பும் ஓவர் டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஆகும் பட்சத்தில் தலைகீழாக மாறும். அப்படி இல்லை அப்படின்னா பொதுவாக செடிமெண்ட்ரி சீக்வன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஓல்டர் ராக் எப்பவும் கீழே தான் இருக்கும் அண்ட் எங்கர் ராக் எப்பவும் மேலே தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் law of superposition proposed by Steno. Okay, அண்ட் இதுக்கு அடுத்த லா என்ன சொல்றாங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ப்ரப்போஸ்ட் பை ஸ்டெனோ. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா லா ஆஃப் ஒரிஜினல் ஹரிசாண்டலிட்டி. இதுதான் ஃபர்ஸ்டே பார்த்தோம் ஒரு தடவை. என்ன சொன்னோம் அப்படின்னா செடிமெண்ட்ஸ் சில செடிமெண்ட்ரி ராக்ஸ் பொதுவாக ஹரிசாண்டல் ஓரியன்டேஷன் தான் ஃபார்ம் ஆகும். பட் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு செடிமெண்ட்ரி ராக் இன்க்ளைண்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்க, அந்த ராக் வந்து டிஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்த லா என்ன சொல்றாங்க அப்படின்னா லா ஆஃப் கிராஸ் கட்டிங் ரிலேஷன்ஷிப். அண்ட் இதை சொன்னவரும் ஸ்டெனோ தான். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஸ்ட்ரக்சரல் ரிலேஷன்ஷிப். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு இக்னியஸ் பாடியோ அல்லது ஏதோ ஃபோல்டோ ஃபால்ட்டோ ஏதோ ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த இன்ட்ரூஷன் அல்லது ஃபோல்டு ஃபால்ட் ஸ்ட்ரக்சர் ஒரு பாறையில் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் அல்லது இன்ட்ரூஷன் ஷுட் பி எங்கர், அந்த ராக் வந்து ஓல்டா இருக்கும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா the rock being cut, எந்த பாறையை ஊடுருவி போகுதோ அல்லது எந்த பாறை மடங்குதோ அந்த பாறை ஓல்டர், அதில் உருவாகக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து யங்கர். இதுதான் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் ஹியர் இஸ் த இமேஜ் டு எக்ஸ்பிளைன் தட். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஓல்டர் ராக், இது யங்கர் ராக் அண்ட் எல்லாத்தையும் இன்க்ளூட் ஆகி போயிருக்கு இல்லையா? ஸோ இதுதான் இருக்கிறதுலே யங்கஸ்ட் ராக். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிராஸ் கட்டிங் ரிலேஷன்ஷிப் ஸ்டெனோ சொன்னது. அண்ட் இதுக்கு அடுத்து லாஸ்ட் லா தட் கவர்ன்ஸ் த ஸ்ட்ரக்சர் இஸ் பம்பிளிஸ் ரூல். என்ன சொல்றாங்க அப்படின்னா a small structure or the key to mimicking the style and orientation of the larger structure of same generation within a particular area. ஸோ ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் எடுத்து படிக்க போனீங்க அப்படின்னா அது ஃபுல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நீங்கள் மொத்த ஏரியா சர்வே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈவன் ஒரு சின்ன லிம்பில் படித்தாலும் டீட்டெயிலாக படிக்கலாம். என்னன்னா இந்த லிம்போட ஓரியன்டேஷன் எப்படி இருக்கோ இதே பேட்டர்னில் மட்டும்தான் ஓவராலாக இந்த இதுவும் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பம்பிளிஸ் ரூல் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதெல்லாம் எப்போ பாசிபிள் அப்படின்னா இதெல்லாம் சேம் டைமில் ஃபார்ம் ஆகிருக்கணும். அப்போ மட்டும்தான் அது பாசிபிள். ஓகே, ஸோ ஐ திங்க் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.
அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீலாக போவோம். அடுத்த மிஸ் ஆன ஹெட்டிங்ஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். You can group my videos according to the category that you can check in my playlist. You can connect with us by mail, Facebook and Instagram, and these are the links. You can support us by like, share and subscribe. Thanks for watching. Have a great day.